Hello 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான 2 மார்க் கிராமர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மார்க் கிராமர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ மொழியோட விளையாடு அந்த தலைப்பில் கீழே இருக்கிற எல்லா 2 மார்க் கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆஸ் வெல் அஸ் இலக்கண குறிப்பு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புணர்ச்சி இதையும் பார்க்க போது ஒரு இலக்கணம். இந்த 2 வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா 100% உங்களால் 7 × 2 = 14 உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் எடுத்துடலாம். அண்ட் இதுக்கான PDF எல்லாமே அந்தந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்தந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்னப்பா, உவமை தொடரை சொற்றொடர் அமைக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உவமை தொடரை சொற்றொடர் அமைக்க. தாமரை இலை நீர் போல. ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாத்துக்குமான மீனிங் கொடுத்துறேன். நீங்க அந்த மீனிங்கை வச்சு நீங்க அதை ஓன் சென்டென்ஸா கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. தாமரை இலை நீர் போலனா தாமரையில எப்படி இருக்கும்? அந்த தண்ணிக்குள்ள போகாமலும் மேலையும் மிதந்துகிட்டு இருக்குமா? மேலையும் இல்லாம கீழே இல்லாம நடுவுல மிதந்துகிட்டு இருக்குமா? அதுக்கு அர்த்தம் தான் இது. அவன் புகழிலும் தாமரை இலை நீர் போல பற்று இல்லாமல் இருந்தது. ஒருத்தர் எல்லா டைமுமே நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். கரெக்டா? ஒரு வாட்டி நான் புகழ் வாங்குவான், ஒரு சைடு ஒரு வாட்டி பழி வாங்குவான். சோ அதனாலதான் புகழும் பழியும் சொல்லுவாங்க. புகழ்னா நல்ல பேரு, பழினா கெட்ட பேரு. ஓகேவா? சோ அவன் புகழ் வந்து தாமரையில இன்னைக்கு அவன் நல்ல பேர் எடுத்தானா நாளைக்கு அவன் கெட்ட பேர் எடுத்தாருதான். அதனால அந்த புகழ் வந்து பற்று இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிணற்று தவளை போல்னா எந்த ஒரு விஷயமும் தெரியாம ஏமாலியா இருக்கிறவங்க கிணற்று தவளை போல்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய விஷயங்கள் அறியாமல் கிணற்று தவளை போல் இருக்காது. எலியும் பூனையும் போல்னா எலியும் பூனை என்ன பண்ணும்? சண்டை தான் போடும். ஓகேவா? அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 2 நண்பர்கள் எலியும் பூனையும் போலே தினமும் சண்டையிடுகிறார்கள். இதை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அண்ணனும் தங்கையும் எலியும் பூனையும் போல் சண்டையிடுகிறார்கள். ஆனா இதை கொடுத்திருக்க வார்த்தை எல்லாமே இருக்கணும். தாமரையிலே நீர் போல நீங்க உங்க சென்டென்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கணும். கிணற்று தவளை போல இன்க்ளூட் பண்ணிருக்கணும். எலியும் பூனையும் போல இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அடுத்து அச்சான் இல்லாத தேர் போல. அச்சான் இல்லாத தேர் போல. அச்சாணினா என்னன்னா, ஒரு தேருக்கு முக்கியமான பார்ட்டே அச்சாணி தான். அந்த அச்சாணி இருந்தாதான் நம்மளால அந்த தேரையே நகர்த்த முடியும். சோ அப்போ அச்சாணி இல்லாத தேர் போலனா தேர்ல அச்சாணி இல்லாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஆசிரியர் இல்லாமல் வகுப்பு அச்சாணி இல்லாத தேர் போல இருந்தது. வகுப்புனாலே ஆசிரியர் மாணவர்கள் இருக்கணும். அப்ப ஆசிரியர் இல்லாத வகுப்பு அச்சாணி இல்லாத தேர் போன்றது. குடும்ப தலைவர் இல்லாத வீடு அச்சாணி இல்லாத தேர் போன்றது அப்படின்னு சொல்லலாம். உள்ளங்கை நெல்கனி போல. அதாவது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லி தராங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. உள்ளங்கையில நெல் இருந்தா அப்படி நிக்குமா? அந்த மாதிரி உங்க மனசுல அவங்க சொல்லி தந்தது நின்றுருக்கு. அதுக்கு அர்த்தம் தான் இது. சோ இந்த பாடம் என் உள்ளங்கை நெல்கனி போல தெளிவாக உள்ளது. ஓகேவா? அடுத்து பார்த்துடலாமா? அடுத்து என்ன? லாஸ்ட் அவ்வளவுதான். 5 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேவா? சோ இது என்னது? உவமை தொடரை சொற்றொடர் அமைக்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமா வந்துடும். அடுத்து என்னது? குறிப்புகளை கொண்டு குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க. இது ரொம்ப ஈஸிப்பா. தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். மறைமலை அடிகள். மறைக்கலாம் வந்தா மறைமலை. அவங்க ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இல்ல சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த ஆப்ஷன்ல எதெல்லாம் வருமோ அதை எழுதிக்கோங்க. மறைக்கலாம் வந்தா மறைமலை அடிகள். தாய்மொழி. தாய்மொழி ஏற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும். தாய்மொழின்னு வந்தா தமிழ் ஒளி. ஓகேவா? தாய்மொழின்னு வந்தா தமிழ் ஒளி. சிறுகதைனா புதுமை பித்தான். சிறுகதைனா புதுமை பித்தான். சோ நான் உங்களுக்கு க்ளூ ஒரு மாதிரி சொல்லித்தரேன். 3 எழுத்து அரசன், பின் எழுத்து தமிழ் மாதம். ஓகே, 3 எழுத்து இது அரசன், பின் எழுத்து இதுக்கு வந்து கோதை வரும். ஓகேவா? கோதை வரும் ஆன்சரு. சொல்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. கோதை. ஏன்னா பின்ன எழுத்தில் தமிழ் மாதம்னா தை மாசம் சொல்லுவாங்களா? கோதை. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது? மறைக்கலாம் வந்தா மறைமலை அடிகள். தாய்மொழின்னு வந்தா தமிழ் ஒளி. சிறுகதை வந்தா புதுமை பித்தான். தமிழ் மாதம்னு வந்தா இது தமிழ் மாதம் கோதை. ஏன்னா தைன்ற வார்த்தை தமிழ் மாதத்துல இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாக்குறோம். இதுவுமே ரொம்ப முக்கியம்ப்பா. என்னன்னா இதுல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வந்துடும். மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைக்க. விலை 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 அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. அதுக்கான அதை ஒரே சென்டென்ஸா மாத்திரம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். தலை தலை தலை. ஃபர்ஸ்ட் உள்ள தலைனா என்னன்னா உடல் மேல் பகுதி, அதாவது நம்ம மண்டை தலை, அந்த தலை. இன்னொரு தலைனா கட்டும் கயிறு. கட்டும் கயிறு, அதாவது நம்ம கயிறு கட்டுவோம்ல அது. இன்னொரு தலைனா இலை. ஓகேவா? அந்த தலைக்கு என்னது? பச்சை இலைகள். பச்சை கலர்ல இருக்கணும். சில இல்ல மரம் இலை.
ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள இந்த சின்ன லானா தலை, மண்டையில மண்டை இருக்குல்ல அதான் அது. இன்னொரு லானா கயிறு, இன்னொரு லானா இலைகள். ஓகேவா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்துடலாமா? ஒரு நிமிஷம். சோ இதுக்கு என்ன சொல்லலாம்? மாட்டின் தலைக்கு தலை கட்டி அதற்கு பிச்சை தலை கொடுத்தார்கள். இந்த தலைக்கு என்ன அர்த்தம்? தலை, மண்டையில, அதான் மாட்டோட மண்டையில தலை கட்டி, தலைனா கயிறு கட்டி அதுக்கு சாப்பிட பிச்சை இலை. பிச்சை இலைனா இந்த வாழை இலை சாப்பிட்டு போடுவாங்கல்ல. நார்மலாவே மாடு இப்போ ஒரு கல்யாண வீட்டுலனா அவங்க மீதி இருக்கிற இலையில சாப்பிட வச்ச இலைய மாடுகள் சாப்பிடும்ல, அந்த பிச்சை இலைகள் வந்து கொடுத்தார்கள். பிச்சை இலைனா ஒருத்தவங்க சாப்பிட்ட இலை. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், கலை கலை கலை. இந்த கலைனா என்னது? கலைத்துறை. கலைத்துறைனா இசை, நடனம் போன்றவை. கலைனா நமக்கு என்னெல்லாம் இது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாட்டு பாடுறது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடுறது ஒரு கலை. சோ அந்த கலை தான் இது. அடுத்து இன்னொரு கலைனா சோர்வு நீக்கு, அது மாதிரி கலையீடு அந்த மாதிரி. இன்னொரு கலைனா ஒரு வகையான மூங்கில். ஓகேவா? இன்னொரு கலைக்கு என்னது? மூங்கில்னு அர்த்தமா. அப்போ இதுக்கான சென்டென்ஸ் மேக் பண்ணா என்ன வரும்? அவன் ஒரு நல்ல கலைஞன். அவன் ஒரு நல்ல கலைஞன். நல்ல கலைஞன் அவனுக்கு இருக்கிற திறமை. தோட்டத்தில் உள்ள கலைகள். இந்த கலைக்கு என்ன அர்த்தம் சொன்ன? மூங்கில். அப்போ தோட்டத்துல இருக்கிற மூங்கில் செடிகளை நீக்கி கலைத்தான், கலைந்து போனான். ஓகேவா? அப்போ அவன் ஒரு நல்ல கலைஞன். தோட்டத்தில் உள்ள கலை செடிகளை நீக்கி கலைந்தான். சோ உங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரிஞ்சாலே நீங்க அதை உங்களோட ஓன் சென்டென்ஸ்ல நீங்க உருவாக்கிடலாம். அடுத்து அலை அலை அலை. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள சின்ன லானா அது என்னலா? கடல் அலை. இன்னொரு லானா அளத்தல், அதாவது பழமொழி சொல் அளவு. இன்னொரு அலைனா கூப்பிட்டு, அவனை கூட்டிட்டு வா. ஓகேவா? சோ இந்த அலைனா எனக்கு தெரிஞ்சு வெயிட் கால்குலேட் பண்றதுன்னு நினைக்கிறேன். கடல் அலை எழுந்த போது அரிசியை ஒரு அலை அளந்து நண்பனை வீட்டிற்கு அழைத்தான். அதாவது கடல் அலை எழுந்த போது, கடல் அலை மேல போகுது. ஓகேவா? அலைகள் வந்து மேலே மேலே உயரும்ல ஒரு சில சுனாமி டைம்ல எல்லாம். அந்த டைம்ல அரிசியை ஒரு அளந்து, அதாவது அரிசிக்கு ஒரு கை அளவு அளந்து நண்பனை கூப்பிட்டான். நண்பனை கூப்பிட்டு அழைத்தான், வீட்டிற்கு அழைத்தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா சின்ன லாக்கு என்னது? கடலோட அலைகள். அடுத்த லா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கால்குலேஷனு. அடுத்த லா வந்து பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு வா, அதுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்து இதுல நான் இப்ப சொன்னல, எத்தனை சொன்னேன்? இந்த 3ல இருந்து கட்டாயமா ஒண்ணு வந்துடும். அடுத்து பாருங்களேன், கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. அவங்க கொடுத்துட்ட சென்டென்ஸ் வார்த்தைகளை நம்ம ஒரு சென்டென்ஸா மாத்தணும். சருகு விழு மண் அலை. மரத்திலிருந்து சருகு விழ மண்ணில் அலை எழுந்தது. ஓகேவா? அவங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன சென்டென்ஸையுமே நம்ம ஒரு சென்டென்ஸா வார்த்தைகளுமே சென்டென்ஸா மாத்துறோம். விண்மீன் ஒளிர் எரி விழு. அப்புறம் விண்மீன் ஒளிர்ந்து எரிந்து விழுந்தது. அதான் விண்மீன்னா எரி நட்சத்திரங்கள் வந்து ஒளிந்து வந்து கீழே விழுந்ததான். குதிரை வேகம் ஓடு தாவும். அப்புறம் குதிரை வேகமாக ஓடி தாவியது. குழந்தை தளிர் நடை விழு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தை தளிர் நடையில் நடந்து விழுந்தது. தளிர் நடைனா குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒவ்வொரு வாட்டி நடக்கும்ல, அது குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க? தளிர் நடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்களேன், திரை கான் கை கூட்டல் மக்கள். இப்போ திரையில் காண மக்கள் கை கூட்டினர். ஓகேவா? அடுத்து புதிருக்கேற்ற விடை அறிக. அடுத்து பார்க்கலாமா? வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இதுவுமே ஒரு முக்கியமான கேள்விதான். இதுல உங்களுக்கு 2 இயல்ல இருந்து இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னுடைய நம்பிக்கை. கொஸ்டினை வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நீங்க 2ல இருந்து 3 வாட்டி வாசி பார்த்துக்கோங்க. இத மோஸ்டா என்னெல்லாம் தப்பு இருக்கும்னா, பிழை இருக்கும்னா, இப்ப அந்த புள்ளி வைக்கிற இடத்துல மட்டும்தான் பிழையே இருக்கும். ஓகேவா? என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறையை மீதுதான். அவர்கள் எல்லா
பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனையும் வருமா எல்லா பிரச்சனையும் வருமா இப்போ வரும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போலவா இல்ல சிங்கத்தை போலவா இதுலயும் இப்போ வரும் எதிர்கொண்டு தீர்ப்பார்கள் ஓகேவா சோ அதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு 2 3 வாட்டி வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன புள்ளி வரும்னு பாத்துக்கோங்க பட் ஆனா கட்டாயமா புள்ளி இருக்கிற சொற்கள் தான் கேட்பாங்க எத்தனை முறை நீ மற்றவர்களை முன்னேறி செல்வதை கண்டு இக்கு வரும் இதுல அடுத்து ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய் நம்பிக்கையின்றி துன்புறுவாய் இத்து வரும் ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்க ஆன்சர் இதுல இருக்கு நீங்க ஒன்ஸ் ட்வைஸ்க்கு வாசிச்சு பார்த்துட்டு நீங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு போங்க ஓகேவா ஸோ அண்ட் இதுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அடுத்து வேற்றுமை உறுப்புகள் அவங்க என்னென்னு கொடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் என்னது பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களை ஆகுது அவங்க கொடுத்திருக்க வேற்றுமை இது வந்து கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க இது நானா கொடுத்திருக்கேன் ஓகேவா என்னெல்லாம் வேற்றுமை உறுப்புன்னு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஓகேவா இதெல்லாம் வேற்றுமை உறுப்பு ஐயே ஆளு ஆண் கூ ஓடு ஓடு இல் அது ஆது ஆ கண் இடம் இதெல்லாமே வேற்றுமை உறுப்பு ஃபர்ஸ்ட் பாருங்க குமரன் வீடு பார்த்தான் இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கா இல்ல அதனால குமரனை வீட்டில் பார்த்தேன் மாறன் பேச்சு திறன் யார் வெல்ல முடியும் அப்போ மாறனின் பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும் போட்டியில் வெற்றி பெற்றது கலைச்செல்வி பாராட்டுகள் குவிந்தது போட்டியில் வெற்றி பெற்றதை கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தது நம்ம இதுல எப்படி சொல்றாங்கன்னா போட்டியில் இல்ல இருக்கா லாஸ்ட்ல இல் சவுண்ட் மறைஞ்சு வருதா அந்த மறைஞ்சு வருதா அப்புறம் வெற்றி பெற்ற ஆ சவுண்ட் மறைஞ்சு வருதா கலை சொல்லுக்கு கூ சவுண்டா ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க சென்டென்ஸ்லயும் போடணும் பிராக்கெட்லயும் போடணும் அதான் வேற்றுமை வருவா காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும் காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும் இது எத்தனை பேர் காலையில எழுந்து படிப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆனா நான் இது வரைக்கும் எனக்கு அப்படி நடந்தது இல்லை அனைவர்னது எல்லாரையும் அனைவரையும் அன்பால் இல்ல அன்புடன் அழைத்தவன் துன்பம் தர யார் மனம் வரும் இதை இப்ப இன்னொரு விதமா எழுதலாம் அனைவரையும் அன்புடன் அழைத்தவனுக்கு யாருக்கு அதாவது துன்பத்தை யாரால் தர முடியும் யாருக்கு மனம் இருக்கும் அப்புறம் சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம் அதாவது சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தா வாழ்வில் உயரலாம் சோ அதான் இதோடைய மீனிங் நெக்ஸ்ட் பாத்துடலாமா அடுத்தது தொடரில் உள்ள பிழையை நீக்கியது இதுவுமே பிழை என்னெல்லாம் பிழை இருக்கு இந்த கேள்வியுமே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம் மாநிலம்க்கு இந்த நாவா வரும் இந்த நா வரும் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சிக்கு ரா வந்து இந்த ரா வரும் உங்களுக்கு கீழே ஆன்சர் இதுல நான் கொடுத்திருக்கேன் வறட்சியால் பாதிக்கப்பட்டது எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு ரா என்ன ரா வரும் ரா தப்பா இருக்கா அரசு நிதி ஒதுக்கினர் அடுத்த ரங்கன் அரங்கன் வெண்கல பாத்திர கடை வெண்கலக்கு இங்கு வராது இன்னும் வரும் பாத்திர கடை வைத்திருந்தான் மானம் பார்த்தவா வானம் பார்த்த பூமியில் வகைகள் பயிரிடப்படுகின்றன அப்ப இது வானம் பார்த்த பூமியில் பயிறு இத தப்பா கொடுத்திருக்காங்கப்பா இல்ல ஈ வரும் ஓகேவா பயருன்னு கொடுத்திருக்காங்க அடுத்து ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தன ஊரின மழை காலத்துல மழை வந்து நிலைந்திருந்தனன்றாங்க அடுத்து இன்னைக்கு சாயங்காலம்
கபடி போட்டி நடைபெறும். அதாவது இன்றைக்கு சாயங்காலம், அதாவது இன்று மாலையில் கபடி போட்டி நடைபெறும். இதுல வந்து சாயங்காலம்னு வராது, இன்றைக்கு, அதாவது இன்று மாலையில், ஒண்ணு இன்று மாலையில் வரும், இன்று மாலையில் வரும். ஓகேவா? இது கொஞ்சம் தப்பா இருக்கு, இன்று மாலைன்னு வரும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு மாலை, இன்றைக்கு மாலையில் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இதுவுமே ஒரு முக்கியமான கேள்வி, இதுவுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. பலகை, ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சேர்த்து எழுதணும், அப்புறம் பிரிச்சு எழுதணும். பல கையால் ஆன மேசையை உணவு உண்டேன். இல்ல பல கையால் ஆன மேசையை அழிக்க முடியாது. அப்புறம் பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றி தரலாம். டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அர்த்தம் இதான். தாமரை, அதேமே தாமரை மலர் குளத்தில் மிகந்து இருக்கும். அடுத்து புலியை கண்ட தாமரை, இதுல ஒரு பொண்ணுடைய இது, இல்லைன்னா புலியை கண்ட தாவுகின்ற மான். இதுல தாமரைன்னு என்னன்னா மானா. ஓகேவா? மான் தாவுறதையும் தாவுகின்ற மானா. ஓடி ஒளிந்து கொண்டது. கோவில், இது எப்படி எல்லாம் பிரிக்காங்க? கோவில்களே, நிறைய கோவில். இன்னொன்னு என்ன? கோவில், அதாவது கோவில் ஃபர்ஸ்ட் கோவில சேர்த்து எழுதிக்கிறாங்க. கோவில்களே ஒரு ஊரில் பெருமை மிக அடையாளம். ஸோ ஒரு சில ஊர்ல எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி அம்மன் கோவில் எங்க இருக்கும்? மதுரையில இருக்கும். ஸோ அப்ப மதுரைனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அப்ப ஒரு சில இடத்துக்கு ஒரு சில கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குமா, அந்த கோவில்களால அந்த இடமே ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு ஊரோடைய அடையாளமா. அடுத்து ஒரு நாட்டின் கோவில் திறனை சிறந்திருக்க வேண்டும். இதுல வந்து கோவில், அதாவது வில் திறனை, வில்லுனா தெரியுமா? அம்பு வில் இருக்கா? சோ அத அம்பு வில்லோடைய திறனை சிறந்திருக்க வேண்டுமா ஒவ்வொரு நாடும். வெங்காயம், இதுக்கு என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஒன்னாவே போட்டுறாங்க. வெங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்றது. வெம்காயம் ஏற்பட்டால், அதாவது இந்த வெம்காயம்னா நெருப்பு, அதாவது நமக்கு காயம் ஏற்படல, அந்த காயத்துக்கு மெடிக்கல் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அதான் செகண்ட். இது அடுத்து தலைமைனா என்னன்னா தலைமையில். அடுத்து தலைமையில் உள்ள, ஃபர்ஸ்ட் தலைமையில் இருப்போர் பொறுமை மிக அவசியம். தலைமையில இருக்கிறவங்க பொறுமையா இருக்கணும். இன்னொரு தலைமைனா என்னது? தலைமையில் உள்ள வேதி பொருட்களால் தீங்கு விளைவிக்கும். ஓகேவா? அடுத்து என்னது? கீழ்காணும் தொடரில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. ஸோ நான் கொஞ்சம் திக்கி தான் சொல்றேன், ப்ளீஸ் சாரி ஃபார் தட். கொஞ்சம் எனக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் படிப்பேன், ஆனா எதுக்கு இப்போ இவ்வளோ தடுமாறுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கபிலன் திறமையானவர் என்று டேஷ் தெரியும். யாருக்கு? அவங்க இதுல டேஷ்லயே கொடுத்துட்டாங்க. யார் அது? குமரன். அப்ப குமரனுக்கு தெரியும். நேற்று முதல் டேஷ் நீர்மட்டம், அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? அணைன்னு கொடுத்தாங்க. அப்போ அணையின். உங்களுக்கு யார் நன்மை என நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? அடுத்து பாருங்களேன், முருகன் வேகம். முருகன் வந்து ஒரு பையன், வேகம்னு பிராக்கெட். அப்போ வேகமாக சென்று பேர் வந்து பிடிக்க இயலவில்லை. வேகமாக போனாலும் அவனால பேர் வந்து பிடிக்க முடியலாம். நம்முடைய டேஷ் தேவை அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெறும். அதாவது தேவையின் அளவு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. இதுவுமே ரொம்ப முக்கியமான கேள்வி, இது ரொம்ப ஈஸியான கேள்வியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், இப்போ எனக்கு புரிஞ்சு பேச்சு நீயும் புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு புரிஞ்சு விட்டது, புரிஞ்சு போச்சுன்னா எனக்கு இப்போ புரிஞ்சுட்டு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு புரிஞ்சு விட்டது, நீயும் புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து பேச்சு வழக்க கொடுத்துருக்காங்க, நம்ம நார்மலா பேசுறதா கொடுத்துருக்காங்க. நம்ம இத எழுதுற தூய தமிழ்ல சொல்லணும். நிலத்தை கிளறணுண்டா அப்பதான் வகுறு நிறையும். கிளறணுண்டானா உழ வேண்டும், நிலத்தை உழ வேண்டும், அதாவது விளைக்கணும்.
ஓகேவா? அந்த விவசாயிகள் எல்லாம் ஒவ்வொரு பயிரா விளைவிப்பாங்கல்ல, அந்த விளைக்கணும், அப்போதான் வயிறு நிறையும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதான. அப்போ அன்னைக்குனா அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதான. ஓகேவா? அடுத்து கீழே உள்ளது பார்க்கலாமா? அடுத்து ஊட்டாண்ட வேலையாண்ட குழந்தைய குழந்தைய அப்பா அப்பா எங்க இஸ்துகின போனாரு. இஸ்துகின போனாருன்னா கூட்டிட்டு போனாரு. இந்த பாஷைதான் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஊட்டாண்டனா வீட்டு, வேலையாண்டனா அருகில், வேலையாண்டனா அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை அப்பா எங்கே அழைத்து கொண்டு போனார்கள். இப்படி எல்லாம் பேச்சு வழக்கு இருக்குமா? நீங்க பேசுவீங்களா இப்பெல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளா சிரப்படுது. பிள்ளைக்கு உடம்பு, அதாவது பிள்ளைக்கு உடல், குழந்தைக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பிள்ளைக்கு குழந்தைக்குன்னு கூட சொல்லலாம். பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக துன்பப்படுகிறது. அடுத்து ரவைக்கு சித்தப்பன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பப்ளிக்ல. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல். ஓகேவா? அடுத்து என்னது? இத பார்த்துட்டோமா? கபிலன் திறமை. இது பார்த்துட்டோம். அடுத்து பாருங்களேன், எத்தனை இருக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது பார்த்துடலாமா? கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. அவங்க கொடுத்திருக்க 4 வார்த்தைகளை நம்ம ஒரே சென்டென்ஸா மாத்தணும். வானம், பற, நிலவு, தொடு. அப்போ வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம். சருகு விழும் மண் அலை. மண்ணில் விழுந்த சருகுகள் காற்றில் பறந்து அலைந்தன. சரகுகள்னா ஒரு சில செடிகள், இல்லைன்னா ஒரு சில பறவைகளின் கூட சொல்லலாம். விண்மீன் ஒளிர் ஏறி விழும். அதான் மேல இருந்து விண்மீன் உள்ள, விண்மீன் என்னது? இப்பதான் நான் சொன்னேன், நட்சத்திரம், எரி நட்சத்திரம். விண்மீன் ஒளிர்ந்து எரிக்கல் விழுந்தது. குதிரை வேகமாக ஓடு தாவு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சரியா? இது பார்த்தாச்சு. மரபு பிள்ளைகள், மரபு சொற்களை தொடரில் அமைக்க. ஆரமரனா ஒரு சில விஷயங்கள், சண்டை வருகின்ற விஷயத்த நம்ம பொறுமையா அமர்ந்து உட்கார்ந்து கேட்டா அந்த சண்டையே இல்லாம போயிடும். அதாவது எந்த ஒரு செயலையும் அமர யோசித்து செய்ய வேண்டும். அடுத்து ஆணி அடித்தார் போல். அதாவது ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்ற சொல்லு உங்க மனசுல நல்லா அப்படியே பதிஞ்சிட்டு, அதான் கூற வருகின்ற கருத்தை ஆணி அடித்தார் போல் பட்டென்று கூற வேண்டும். ஒரு சொல்ல அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல சொல்லணும், சுத்தி வளைச்சு சொல்லக்கூடாது. அகலக்கால்னா நிறைய பேர் வீட்லயே சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு இப்போ ரொம்ப நாளா காசு வந்திருக்காது, இப்போ காசு வந்திருக்கும். அப்ப அவங்க வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அதான் அகலக்கால். ஓகேவா? நீர்நிலைகளில் ஆழம் அறியாமல் அகலக்கால் வைக்காதே. ஓகேவா? இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நிறைய பேர் இப்போ 12th படிக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th படிக்கிறவங்க எல்லாருமே நீட் ஜெய்க்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த நெட் எக்ஸாம் ஒரு சில பேரெல்லாம் PhD முடிக்கணும், இல்லைன்னா UPSC எக்ஸாம் எழுதணும், அவங்க 11th இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு சொல்லல. பட் அவங்க 11th சிலபஸை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டு UPSC எக்ஸாம் எழுதுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ நம்ம 11th பாஸ் ஆனாதான் 12th போக முடியும், UPSC எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நம்ம இப்போ இருக்கிறத பார்க்காம பிற்காலத்தை பார்த்துக்கிட்டு இது பண்ணதால அகல காலம் சொல்லுவாங்க. ஓகேவா? நீர்நிலைகளில் ஆழம் அறியாமல், ஒரு இடத்துக்கு போறத நமக்கு அது என்ன வரும்னு தெரியாம அப்படியே போறது, அதுக்கு பேர் தான் அகலக்கால். வழியாகனா, இப்போ வழியாக என்ன சொல்லலாம்? இப்போ எனக்கு அப்புறம் என்னுடைய பசங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய பசங்க, நம்மளுடைய வழியாக மரபினர்கள், உன்னோடைய பாட்டி, உன்னோடைய தாத்தா, அந்த மாதிரி வழியாக வந்த பழக்கத்தை திடீரென நிறுத்த விடுவது கடினம். கண் துடைப்புனா என்ன? இந்த நேர்காணல் வெறும் கண் துடைப்பு தான் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நேரத்துல நான் கண்ணு மட்டும் தான் துடைப்பேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்ன்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துலாமா? தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக.
வாழை காட்டில், காட்டில் என்ன காட்டில தோட்டத்தில்னு சொல்ல, அதாவது பேச்சு வழக்குல கொடுத்திருப்பாங்க, அதை எழுத்து வழக்கா மாத்தணும். முருகன் சோறு சாப்பிட்டு, சாப்பிட்டுனா உண்டு. பால் குடித்தான், பருகினான். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தான், அதான் அவன் வீட்டுல இருக்கிறதுக்கு சுவர் எழுப்பி, கட்டினா எழுப்பின அர்த்தம், கூரை மேய்ந்தான். அடுத்து வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியை யானை குட்டியும் கண்டேன். வனவிலங்குனா ஜூல, வனவிலங்கு காப்பகத்துல சிங்க குருளையையும், அதாவது சிங்க குட்டியும் சொல்ல மாட்டாங்க, சிங்க குரலையும் யானை கன்றையும் கண்டேன். ஆட்டு தொழுவத்தில் சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்தன, அதாவது ஆட்டு தொழுவத்துல எலி அங்கங்க சுரண்டி எலி பொந்துகள் அமைந்திருந்தன. அதுக்கு என்ன பண்ணலாம், அது என்ன சொல்றாங்க, ஆட்டு பட்டியை, தொழுவத்தை சொல்ல மாட்டாங்கன்னா ஆட்டுப்பட்டியை சுற்றிலும், அதை ஃபுல்லா பார்த்தோம்னா எலிகள் வலைகள் அமைத்திருந்தன, அது போறதுக்கான வழியதான் வலைகள்ன்றாங்க. பனைமட்டையானா பனை ஓலையில் கூரை வைத்திருந்தனர், அதாவது கூரை, அதாவது அப்போ இருக்கிற காலத்துல எல்லாம் அந்த கூரைன்னு சொல்லுவாங்களா, கூரை வீடு, அந்த கூரைய வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அது கூரைக்கு பதிலா பெரிய பெரிய இலைகள் இருக்கும், அந்த இலைய வச்சு வீடு கட்டுவாங்க, அதுக்கு பேர் தான் ஓலைகள்னு சொல்லுவாங்க, பனை ஓலை. ஓகேவாப்பா, அவ்வளவுதான்ப்பா, முடிச்சாச்சு. இது ஒரு வாட்டி குயிக் ரீகால் மாதிரி பண்ணிடலாமா, இப்பவே 30 minutes ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன், தாமரையில நீர் போல, அதாவது தாமரையில நீர் போலன்னா என்னது, தாமரையில மேலையும் கீழே இல்லாம நடுநிலையில இருக்கிறது தான் அவன் புகழிலும் தாமரையில நீர் போல இருந்தது. கிணற்று தவளை போல்னா ஒரு விஷயம் நமக்கு பக்காவா தெரிஞ்சு அது கிணற்று தவளை போல், எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருக்கிறது கிணற்று தவளை போல். எலியும் புனையும் போல்னா அக்காவும் தம்பியும் சண்டை போடுறது எலியும் புனையும் போல். அச்சான் இல்லாத தேர் போலனா ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் இல்லாத வீடு அச்சான் இல்லாத தேர் போன்றதுன்னு சொல்லலாம். ஆசிரியர் இல்லாத வகுப்பு அச்சான் இல்லாத தேர் போன்றதுன்னு சொல்லலாம். உள்ளங்கை நெல்மணி போலனா நமக்கு ஒருத்தவங்க நமக்கு சொல்லித்தரது அது நமக்கு பக்காவா புரிஞ்சதுன்னா உள்ளங்கனி நெல்மணி போல. அடுத்த ஒரு க்ளூவர் மாதிரி சொன்னா, மறை கலாம்னா மறைமலை அடிகள், தாய்மொழினா தமிழ் ஒளி, சிறுகதைனா புதுமை பித்தான், தமிழ் மாதம்னா கோதை. அடுத்து தலை கலை தலை கலை 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 வலை வலை வலை, இது எல்லாத்துக்குமான இது பார்த்தோமா. அடுத்து வந்து என்னெல்லாம் பார்த்தோம், கீழ்காணும் 4 சொற்களை ஒரே சென்டென்ஸா மாத்தணும். இதெல்லாமே நீங்க ஓனா கூட எழுதலாம், பட் இதுக்கு இப்படித்தான் எழுதணும்னு தெரிஞ்சா ஓனா கூட எழுதலாம். வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுத்துக்கு என்ன சொன்ன, இப்ப புள்ளிட்ட எழுத்துக்கள் தான் நமக்கு கேட்பாங்க, உள்ளிட்ட எழுத்துக்கள் தான் இல்லாம இருக்கும். அடுத்து குமரன் வீடு பார்த்தான், அவங்க கொடுத்திருக்க அங்கங்க மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஒரே சென்டென்ஸா மரபு பிழையின்றி எழுதணும். அடுத்து தொடரில் இருக்கிற பிழை நீக்கி எழுதணும். அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, இதெல்லாமே நமக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க, புக் இன்சைட் இது வரைக்கும் கேட்கவும் மாட்டாங்க, கேட்டதும் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு புக் பேக்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பக்காவா படிச்சுக்கோங்க. அண்ட் அதை மனப்பாடம் பண்ணாலும் சரி, புரிஞ்சு படிச்சாலும் சரி. ஓகேவா, நெக்ஸ்ட் பகுப்பது ஒரு இலக்கணத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.